Hey guys, welcome back to your channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெடிஷனல் 24. நான் உங்க விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நம்ம வடலூர் வள்ளலார் கோயிலோடைய தைப்பூச ஜோதி தரிசனத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ நான் வந்து இதை லைவாக போடணும்னு நினச்சேன், பட் ஆனால் நாங்கள் வரத்துக்குள்ளே ஜோதி முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு முதல் ஜோதி, அதுக்கப்புறம் 10 மணி, அதுக்கப்புறம் 1 மணிக்கு, அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு, அதுக்கப்புறம் 8 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஜோதி கிட்ட கட்டுவாங்க. ஸோ ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். தைப்பூசத்தில் வரக்கூடிய நம்ம ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே ஃபேமஸாக ரொம்பவே விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா நம்ம வடலூர் வள்ளலார் கோவில் தான். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 15 லட்சம் மக்கள் வந்து இந்த இடத்துல கூடுவாங்களாம். ஸோ ஜோதியை பார்க்குறதுக்காக. ஸோ வடலூர் வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள சன்மார்க்கத்தை வந்து கடைப்பிடிக்கணும், சைவத்தை வந்து மக்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால், ஒரே ஒரு நோக்கத்தினால இந்த ஒரு ஜோதியை ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இது ஸ்டார்டிங் அவர் வாழ்ந்தப்போ ஏற்றி வச்ச ஜோதி இன்ன வரைக்கும் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வடலூர்லன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மிஸ்டரிஸ் இருக்கும். ஸோ நிறையா ஆச்சரியமூட்டுற விஷயங்கள் நிறையவே இருக்கும். அவர் ஏற்றி வச்ச அந்த அணையா அடுப்பு, அதுக்கப்புறம் அவர் கையால் கோடு கிழிச்சப்போ ஓட வந்த விஷயம், அதுக்கப்புறம் தண்ணீர்லேயே விளக்கு ஏற்றின விஷயம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தைப்பூசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வடலூர் வருவாங்க, இல்லை முருகன் கோவிலுக்கு போவாங்க. தைப்பூச நாளாக இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா முருகனை தரிசனம் பண்ண போவோம். ஆனால் முருகனே ஒரு மனிதனை வந்து தரிசனம் பண்ண வர போகிறாரு அப்படின்னா அது வடலூரில் மட்டும்தான். ஸோ முருகனே வந்து பார்த்திங்கன்னா வடலூர் வள்ளலாரை தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு தைப்பூசத்துக்கு வருவார் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ வாங்க, ஜோதி வந்து காமிச்சு முடிச்சிட போகிறாங்க, சீக்கிரமாக போவோம். நாங்களே லேட்டு தான் இருந்தாலும் அங்கங்கே ஸ்க்ரீன் வச்சு காட்டுறாங்க. ஸோ ஜோதி வந்து ரீகேப் மாதிரி. ஸோ அதையாவது நான் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே ஃபஸ்ட்டு ஜோதிக்கே நாங்கள் வந்துட்டோம். ஆல்ரெடி லைவ் போட வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றினிருந்தது ஒன்றினுள் ஒன்றது ஒன்றெனும் ஒன்றே, ஒன்றல இரண்டல ஒன்றின் இரண்டல ஒன்றினுள் ஒன்றல ஒன்றெனும் ஒன்றே, ஒன்றினில் ஒன்றோட ஒன்றினில் ஒன்றில ஒன்றே.
வந்துள்ள பொதுமக்களை மாவட்ட காவல்துறை சார்பாக காவல்துறை நன்றாக பேசுகிறது. தாங்கள் பொருட்களையும் உணவுகளையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். காவல்துறை இந்த பாத்திரங்களை குடிக்க போற இடத்துல குடிக்க போவதான் ஒரு தகவல். இங்கே வச்சுட்டு பைய வச்சு உள்ள போறீங்க, யாராவது எடுத்து போயிடுறாங்க, கண்காணிச்சு இருக்காங்க, இதெல்லாம் பைய வச்சு போறாங்க, போயிட்டு வந்து நிறுத்தலாம், நீங்க உள்ள போறதுல எடுத்து போயிடுறாங்க. அதனால யாரையும் நம்பி யாரையும் நம்பி உங்களை பைய கொண்டு போவாங்க. அது அங்கே புகை அடிக்குது. எல்லாரும் வச்சு உள்ள போவாங்க. வேற யாருன்னா கேட்டு வாங்கி கொடுக்கணும். பணம் இருந்தால் தான் எங்க இருந்தாலும் இந்த பக்கம் வந்துருங்க. அரியலூர் மாவட்டம் அம்பாபுரம் பாண்டியராஜன் உங்களை காணணும், உங்க சொந்தக்காரங்க கேட்க சிவபெருமான் வந்து நிற்கிறாங்க. அதனால இந்த பைக் பேசுற இடத்துல வந்து நில்லுங்க. இங்கே வா. சரியில்லையா பார்க்கணும். ஸோ மக்களே இதை பாருங்கள், ஆல்ரெடி அங்கே ஜோதி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுதா? ஸோ நம்மளால் உள்ளே போக முடியலங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த க்ரௌடெலாம் நேத்தி சாயங்காலம் 4 மணிக்கே வந்த க்ரௌடு இது எல்லாமே.
ஸோ அந்தளவுக்கு ஒரு கூட்டம். காலையில் 6 மணிக்கே கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள்கிட்ட கூடியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்குது. இன்னும் 10 மணிக்கு 1 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கவே முடியாது. போன வருஷமே ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ எடுத்திருப்போம். பாருங்க மக்களே, அங்கங்கே பேரிகார்டு, போலீஸு, கிட்டத்தட்ட போலீஸ் மட்டும் 6000 போலீஸ்கிட்ட வந்து இங்கே குவிச்சிருக்காங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு தைப்பூச ஜோதி திருவிழாவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஜோதியை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த மாதிரி அங்கங்கே சூடம் ஏற்றுறாங்க. இந்த மாதிரி ஏற்றக்கூடாது, இருந்தாலும் இந்த பாருங்கள் மக்களுடைய நம்பிக்கை. ஸோ மக்களே, இப்போ கொஞ்சம் வந்து லைட்டாக கூட்டம் வந்து குறைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் அந்த ஃபஸ்ட்டு ஜோதியை பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இதுக்கு அடுத்தபடியாக வரும் பாருங்கள் ஒரு க்ரௌடு. எப்பப்பப்பா செமையான க்ரௌடு. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வந்து ஒரு 6:05 தான் வந்தோம். மெயின் கேட்டுக்கே உள்ளே வந்து பார்க்குறதுக்குள்ளே ஜோதி முடிஞ்சிடுச்சு. ஏன்னா 6 மணிக்கு ஷார்ப்பாக காமிச்சிருவாங்க, ஒரு 5 நிமிஷம் தான் காட்டுவாங்க. ஸோ வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு எது சொல்கிறதுனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது இந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம கொஞ்சம் காலையிலே வந்துட்டதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. போன வருஷம்லாம் ரொம்ப க்ரௌடு. எங்கேருந்து பழனியம்மாள் குளப்பாடி, பெரம்பலூர் மாவட்டம். இந்த மைக் கண்ட்ரோல் ரூம் கிட்ட வாங்க. ஸோ மக்களே இதை பாருங்கள், நம்ம வந்து வடலூர் வள்ளலார் கோயிலோட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் ஃப்ரேம். அதை பார்த்திங்களா, 2 ஃப்ரேம் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லேமினேஷன் பண்ண மாதிரி ஒரு இது. அதை பாருங்கள், எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குதுங்க. வள்ளலார் எல்லார் வீட்டுக்கும் போகணும் அப்படின்றதுனால இந்த பெரிய ஃப்ரேமு 70 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்களா? ஸோ வாங்கியாச்சு. இந்த ஜோதி தரிசனம் ஆலயத்திற்கும் மேற்கால பக்கத்தில் வேணு நிற்குது, டாடா ஏசி நிற்குது. அந்த டாடா ஏசியெல்லாம் அப்புறப்படுத்தணும். மைக்கில் பேசிட்டு தான் இருக்கிறோம். போலீஸ் கத்திட்டே இருப்பாங்க, நான் மட்டும் நின்று மக்களே இங்கே பாருங்கள், மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரேமு எவ்வளோ ஃபோட்டோஸ் வாங்கி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க. 2 வாங்கிட்டோம். அது இல்லாமல் ஒரு பெரிய ஃப்ரேமு, ஒரு இது உள்ள நிறைய சித்தர்களோட புகைப்படம்லாம் இருக்குது. பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். வெயில் ஏற ஏற மக்கள் கூட்டமும் அதிகமாகிடும். அது பார்த்திங்களா, ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாள் கச்ச 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 கச்சன்னு ரொம்ப கோலாகலமாக இருக்குங்க வடலூரே. தலைவர்கள் வகைப்பட கோடியை அறத்தோடும் மறைக்கும் பெரும் ஜோதி. தலைவர்கள் சேர்வள கோடியை அருதியம் பெருட்டும் அருட்பெரும் ஜோதி. ஒன்றினிருந்தது ஒன்றினுள் ஒன்றது ஒன்றெனும் ஒன்றே. ஒன்றல இரண்டல ஒன்றின் இரண்டல ஒன்றினும் ஒன்றல ஒன்றெனும் ஒன்றே. ஒன்றினில் ஒன்றோட ஒன்றினில் ஒன்றில ஒன்றே. கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சேலம் குடிப்பாளையம் உங்களோட சூடா காத்துக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணுவாங்க. காவல்துறை
பொதுமக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை நகைகளை பறிக்க அவங்க வருவாங்க, பக்கத்திலே திருடர்கள் இருப்பாங்க, உங்க நகைகளை எம்மா கடை பார்த்தீங்களா? எவ்வா இல்லை, ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நடக்காதுங்க. ஒரு பிரம்மாண்டம். ஒரு நீங்கள் முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா, பழனிக்கு போனீங்கன்னா கூட இந்த அளவுக்கு க்ரௌடு அந்த பழனி தாங்குமா என்னன்றது தெரில. அவ்வளோ இடமும் இருக்காது, இவ்வளோ கடைகளும் இருக்காது. திருச்செந்தூர்லேயும் அப்படி தான், திருத்தணிலையும் அப்படி தான், திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ரௌடு தான் உங்களுக்கு இது பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மக்கள் கிட்ட கூடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிரவுண்டு, அதில் ஒரு மிகப்பெரிய கடைகள். எனக்கு தெரிஞ்சு இப்போயே எப்படியும் ஒரு 1.5 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் சீதராஜபுரம் திருவலம் பக்தர்கள் மெயின் ரோடு ஆர்ச் அருகில் வரவும். குணசேகரன். ஸோ மக்களே, இங்கே பாருங்க, வடலூர் வெளில நிற்கிறோம், ஆர்ச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இருக்க இன்னும் கூட்டம் க்ரௌடு அதிகமாகும். எவ்வளோ போலீஸ் பார்த்தீங்களா? வழி நடுக்க நிற்கிறாங்க அவ்வளோ போலீஸு சுற்றி. பாருங்க, மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இதை பாருங்க, இன்னும் இருக்க கூட்டம் ஏறிக்கிட்டே போவோம். பாருங்க, கலெக்டரா யாருங்க இது போகிறது? யாரோ கட்சிக்காரங்க. ஸோ மக்களே, இதை பாருங்கள், இங்கே அன்னதானம் போடுறாங்க. ஸோ நம்மளும் அப்படியே க்யூவில் நின்று வாங்கி சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் நின்றுட்டோம். இதை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க? காலைல டிஃபன் போட்டிருக்காங்கங்க. இதை பாருங்கள். இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, வடலூர் முழுசும், வடலூர்னு கிடையாதுங்க, அவர் பிறந்த மருதூராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் மறைஞ்ச மேட்டுக்குப்பமாக இருக்கட்டும், பண்ருட்டி, விருதாசலம், நெய்வேலி, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே இங்கே நிறைய இடத்துல இன்றைக்கி அன்னதானம் போடுவாங்க. ஸோ வள்ளலாருக்காகவே இங்கே வர முடியல அப்படின்றதுனால நிறைய பேர் அவங்கவுங்க ஊர்லேயே கூட போடுவாங்க நிறைய பேர். ஒன்றுதானக்கா? நான் இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றுக்கணும்.
ஸோ மக்களே இதை பாருங்கள், வடலூர் வரவங்கெல்லாம் வந்து நம்ம சிதம்பரத்துலேருந்து கும்பகோணத்துலேருந்து வடலூர் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் கருங்குழி திரும்பும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பஸ்ஸை வந்து ரைட் சைடில் போட்டுடுறாங்க, பஸ் ஸ்டாண்டாக மாற்றிட்டாங்க. அந்த அவ்வளோ உள்ளெல்லாம் போகாதுங்க பஸ், இங்கேயே நிப்பாட்டுருவாங்க. இங்கேருந்து நடந்து போகணும் நீங்கள் அவ்வளோ தூரம். பாருங்கள் பஸ் நிற்கிது பார்த்தீங்களா, இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதுவும் நல்ல வசதி தான், இருந்தாலும் மக்கள் ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஸோ மக்களே, இது வந்து வள்ளலார் வந்து பிறந்த ஊர் மருதூர்னு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆர்ச்சி, அதில் வந்து நடராஜர் சிலை பொறிச்சிருக்கிறாங்க. ஸோ நடராஜரோட ரூபம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வள்ளலாரை. இந்த வழியாக தான் போகணும், இது வழியாக நம்ம வடலூருக்கு போகக்கூட வழி. ஸோ மக்களே இதை பாருங்க, நம்ம 2 ஃப்ரேம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ ஜோதி தரிசனம் உள்ளே போய் பார்க்க முடியாது, ஏன்னா க்யூ போட்டிருப்பாங்க, நிறைய பேரிகார்டு திறந்துட்டு போகணும். அதனால் நம்ம ஸ்க்ரீனில் போன வருஷமும் அப்படி தான் காமிச்சோம், இந்த வருஷமும் அப்படி தான் காட்டக்கூடிய நிலமை வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி லைவ் அடிக்கணும்னு நினச்சோம். சரி போன வருஷமே லேட் ஆகிடுச்சு, இந்த வருஷமாவது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஜோதியை கொஞ்சம் சீக்கிரமாக காட்டலாமே அப்படின்னு நினச்சா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்டேன். ஸோ நீங்களும் வரணுன்னா மேபி அடுத்த வருஷமாவது கொஞ்சம் வந்துட்டு போங்க தயவுசெய்து. ஸோ இதுக்கப்புறம் அங்கங்கே எல்லா இடத்துலையும் அதே அன்னதானத்தை அப்படி மாறி வழங்குவாங்க, அப்படி கொட்டுவாங்க அண்டாவாக. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் 3 வேளை வருஷம் 365 நாளுமே அன்னதானம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னா வடலூர் வள்ளலார் கோயில் மட்டும்தான். ஸோ தைப்பூசத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முருகனே இங்கே வருவாராம் வள்ளலாரை பார்க்கறதுக்கு. நம்ம எல்லாரும் முருகனை போய் பார்ப்போம், ஆனால் அவரே வந்து வள்ளலாரை பார்ப்பாராம். அப்படி ஒரு பிரம்மாண்ட ஒரு காட்சிகள்லாம் இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். Until then, bye bye, see the next video. எங்க இருந்தாலும் இந்த பக்கம் வந்துருங்க. அரியலூர் மாவட்டம் அம்பாபுரம் பாண்டியராஜன் உங்களை காணணும், உங்க சொந்தக்காரங்க கேளுங்க. சிவபெருமான் வந்து நிற்கிறாங்க, அதனால இந்த பைக் பேசுற இடத்துல வந்து